Hello aspirants, welcome to 𝗧𝗏𝗏. இந்த வீடியோல நம்ம 29th of August 2024 ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துடலாம். இதுக்காக நம்ம ஹிந்து நியூஸ் பேப்பரோட சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட PDF நோட் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல இருக்கு. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆர்டிகல் எடிட்டோரியல் லீட் ஆர்டிகல் சைலண்ட் டெமோக்ராட்டிக் பேக்லாஷ் இன் சவுத் ஏஷியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த நியூஸ் ஆர்டிக்கல் நம்மளோட ரூலிங் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஆர்டிக்கல் எந்த விதத்துலையும் நம்மளோட எக்ஸாமுக்கு யூஸ் ஆக போகிறது கிடையாது. பட் இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளோட காம்ப்ரஹென்ஷன் அபிலிட்டி இதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஆர்டிக்கலை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரே ஒரு தடவை இந்த ஆர்டிக்கலை ரீட் பண்ணுங்க. ரீடபிள் ஃபார்மில் தான் இந்த PDFல நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதுலேருந்தே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்டிக்கலோட ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் இருக்கும். அதாவது சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் நம்மளோட இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, இப்போ பங்களாதேஷ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் பேக் ஸ்லைடிங் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் தேஞ்சிட்டு வருது டெமோக்ரஸி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானோட பாலிட்டி அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் வந்து இந்த ஆர்டிக்கல்ல பண்ணியிருக்காங்க. அண்ட் கரண்ட் டெமோக்ராட்டிக் சேலஞ்சஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் இண்டிபெண்ட் ஆனது ஒரே சமயத்தில் தான். ஸோ அதுல இருந்து இந்த ரெண்டு கண்ட்ரிஸுமே சேம் பாயிண்ட்ல இருந்து ட்ரெஜெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரெஜெக்டரி வந்து டிஃப்ரெண்ட், ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒன்று தான். ஸோ இப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஓரளவுக்கு ஸ்டேபிளான டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஆனால் பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா சிவிலியன் கவர்மெண்ட்டு இப்போ வரைக்கும், ஸோ பாகிஸ்தான் இண்டிபெண்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட் இருந்ததே இல்லை. ஒரு கவர்மெண்ட் கூட அவங்களோட டேர்மை வந்து கம்ப்ளீட் பண்ணாத ஒரு சிச்சுவேஷன் தான் பாகிஸ்தானில் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அத்தாரிட்டேரியனிசம். ஸோ அப்போ இதுக்கு வந்து மெயின் காரணம் இந்தியா வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று வந்து மாஸ் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இப்போ நம்மளோட இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் இந்தியா இண்டிபெண்ட் ஆகிறது போகிறதுக்கு முன்னாடியே நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது வந்து ஒரு மிடில் கிளாஸ் காமன் பீப்புளால சப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ அந்த மாஸ் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி தான் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட கவர்மெண்ட்ஸை வந்து ஸ்டேபிளாக கொண்டு போயிருக்கு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டில் அந்த எமர்ஜென்சி வந்துச்சு இல்லையா, அது சொல்லலாம். ஸோ அப்புறம் நம்மளோட சோஷியல் கிளாஸ் டைனாமிக்ஸ், மிடில் கிளாஸ் எந்த அளவுக்கு அதிகமாக பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்றத வச்சு தான் நம்மளோட கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக டெமோக்ராட்டிக் சிஸ்டம் வந்து இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் பாகிஸ்தானில் அப்படி கிடையாது. இப்போ முஸ்லீம் லீக் எடுத்துட்டீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் வந்து மாஸ் பேஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி கிடையாது. அது வந்து செட்டன் லேண்டட் அரிஸ்டாக்ரட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி போன ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ அதோட விளைவு தான் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல அந்த சோஷியல் கிளாஸ் டைனாமிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த ரெண்டு கண்ட்ரியோட ட்ரஜெக்டரியும் டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்தியாவோட கரண்ட் பொலிட்டிக்கல் கிளைமேட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா we are moving towards authoritarianism அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க ரூலிங் கவர்மெண்ட்டை. ஏன் அப்படின்னா 2014க்கு அப்புறம், அதாவது இப்போ ரூலிங் பார்ட்டி இருக்காங்களா அவங்க வந்து 2014 ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் they are mainly focusing on the executive overreach. ஸோ இது வந்து கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஓவர் ரீச், ஜுடிஷியல் ஓவர் ரீச் இதெல்லாம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜென்ரல் எலெக்ஷன் நடந்தது இல்லையா நம்மளோட இந்தியாவில். இதில் வந்து நம்மளோட ரூலிங் கவர்மெண்ட், அதாவது பிஜேபி கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, காங்கிரஸ் முக்த் பாரத் ஐ திங்க் ஹிந்தியில். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆப்போசிஷன் ஃப்ரீ டெமோக்ரஸியை வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து ஒரு டெமோக்ரஸிக்கு எந்த அளவுக்கு டேமேஜை வந்து உண்டு பண்ணுன்னு பாருங்க. ஆப்போசிஷன் இல்லாமல் டெமோக்ரஸியா, அதுக்கு பேர் தான் அத்தாரிட்டேரியனிசம். ஓகே. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பொலிட்டிக்கல் போலரைசேஷன் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. நம்மளோட இந்த செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கிற கண்ட்ரியோட செக்யூரிட்டி இஷ்யூஸை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் ரீஷேப் பண்ணுறாங்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் மூலியமா. ஸோ இது வந்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை வந்து பேஸாக வச்சு நம்ம எந்த மாதிரி அத்தாரிட்டேரியனிசம்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கோம் இந்தியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் மிலிட்ரியோட டாமினன்ஸ் தான் அதிகம். மிலிட்ரி வந்து ஒரு சிவிலியன் கவர்மெண்ட்டை, எலெக்ட் ஆன சிவிலியன் கவர்மெண்ட்டை ரூல் பண்ண விட்டதே கிடையாது, கம்ப்ளீட் பண்ண விட்டதே கிடையாது. ஆனால் அங்கே வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் டைனாமிக்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. பப்ளிக் வந்து அவங்களுக்கு தெரியுது ஸோ மிலிட்ரி வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க, இது நம்மளோட கண்ட்ரிக்கு தான் இது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் பாகிஸ்தானோட பீப்புள் தேர் டிமாண்டிங் ஃபார் த டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து எலக்டோரல் அவுட்கம்ஸ். நம்ம இந்தியாலையும் சரி பாகிஸ்தான்லையும் சரி என்ன மாதிரி எலக்டோரல் அவுட்கம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து ரூலிங் கவர்மெண்ட் சொன்னாங்க இல்லையா
ஆப்போஷனே இல்லாத ஒரு பாரத்தை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணுவோன்னு அதுக்கு வந்து பீப்புள் சரியான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா டெமோக்ராட்டிக் புஷ்பேக். ஸோ ரூலிங் பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக ஜெயிக்கல, ஒரு கொலிஷன் கவர்மெண்ட் தான் ஃபார்ம் பண்ணுற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ புஷ்பேக். டெமோக்ரஸி வந்து திரும்ப வர்றதா ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பாகிஸ்தான்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி நெக்ஸஸ் வந்து ஸோ இதை வந்து இன்க்ரீஸ்லி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுறாங்க. எப்படி இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அங்கே பாகிஸ்தானில் நடக்கிற பப்ளிக் ப்ரோட்டஸ்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது ஒரு சார்ட் ஆஃப் சேஞ்ச் வந்து நடக்க ஆரம்பிக்குது, டெமோக்ரஸி வந்து புஷ்பேக் வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் இட். அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் வந்து பொறுமையாக உட்காந்து ரீட் பண்ணி இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஓவராலாக பர்சனாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்டிக்கல் ஹெல்ப் பண்ணும். ஓகே, தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஷார்ப்பனிங் இந்தியாஸ் ஆன்டி டியூபர்குலோசிஸ் ஃபைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஹிஸ்டாரிக்கலி டியூபர்குலோசிஸ் அதாவது டிபி வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பர்சிஸ்டன்ட் குளோபல் ஹெல்த் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் சென்ச்சுரிஸ். நம்ம என்னதான் இந்த மெடிசனில் வந்து அட்வான்ஸ் ஆனாலும் டிபி மட்டும் இன்னுமே ஒரு சிக்னிஃபிகண்டான ப்ராப்ளமாக நமக்கு இருந்துகிட்டே இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த குளோபல் டிபி பர்டனில் 25% ஆஃப் த டிபி பர்டன் வந்து இந்தியாவுக்கு இருக்குது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு பொலிட்டிக்கல் வில் வேணும். அண்ட் இந்த டிபியை காம்பேக்டிங் பண்ணுறதுல நமக்கு வந்து இனோவேஷன்ஸ் தேவை, டெக்னாலஜிஸ் தேவை. ஸோ இந்த கண்டெக்ஸ்டில் தான் இந்த ஹோல் ஆர்டிக்கிளும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த டிபியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்குது அண்ட் சில ப்ராக்ரஸும் நம்ம வந்து மேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கவர்மெண்ட்டோட இந்த ஃபைண்டிங் எஃபர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேஷண்ட்டை வந்து கண்டுபிடிக்கிறது, டயக்னோஸ் பண்ணி. ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து தெரியுது பொலிட்டிக்கல் வில் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 2023 மட்டும் 25.1 lakh டிபி பேஷண்ட்ஸ் வந்து நம்ம கண்ட்ரியில் டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி தான். இப்போ இந்த பேர்டன்ல இருந்து நம்ம ரிலீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம கிட்ட பொலிட்டிக்கல் வில் இருக்குது. என்னதான் பொலிட்டிக்கல் வில் இருந்தாலுமே சில சேலஞ்சஸ் வந்து இருக்கும் இல்லையா, அதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டிபியை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு இது நாள் வரைக்கும் நமக்கு ஒரு சர்டன் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராமினென்ட் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கு ஒரு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து வச்சுருக்கோம். இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வெரி லாங்கர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது, டைம் கன்சியூமிங்காக இருக்குது இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியை வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு. இதனால் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கூட வர்றனால இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அப்போது இதை சரி பண்ணுறதுக்காக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த லாங் டேர்ம் இந்த ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இதை வந்து ஷார்ட் டேர்மாக மாற்றிடலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ட்ரீட்மெண்ட் மெத்தட் வந்து 𝗵𝗶/M அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த நியூ மெத்தட் மூலியமாக என்ன மாதிரி பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா இட் இஸ் மோர் எஃபெக்டிவ். அந்த ட்ரெடிஷ்னல் லாங் ட்ரீட்மெண்ட் ரெஜிமெண்ட்ஸ் காட்டிலும் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து அதிகமாக இருக்குது, க்யூர் ஆகிறதுல 89% இருக்குது. அண்ட் இது வந்து காஸ்ட் சேவிங்கும் கூட. இப்போது மெஜாரிட்டி கண்ட்ரிஸ் வந்து லோ இன்கம் கண்ட்ரிஸ்லாம் இதுக்கு வந்து அடாப்ட் ஆயிட்டாங்க. ஸோ இந்தியாவும் சூன் இட்ஸ் கோயிங் டு அடாப்ட் திஸ் 𝗵𝗶. அப்போ இந்த ஒரு புது ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம இந்தியாவில் கொண்டு வர போகிறோம் இல்லையா, இதோட பெனிஃபிட்டை நம்ம முழுசாக ரீப் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, நம்ம அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஏர்லி டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பரான டெக்னாலஜிஸ் வந்து தேவை. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு அட்வான்ஸாக இருந்தாலுமே டயக்னோசிஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரோஆக்டிவான அப்ரோச் வந்து தேவை. நம்ம வந்து மாடர்ன் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ GIS மேப்பிங்லாம் இருக்கு இல்லையா, நம்ம கவர்மெண்ட் கையில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், மேப் பண்ணி பேஷண்ட்ஸை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டெக்னாலஜிஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த வல்னரபிள் பாப்புலேஷன்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கோமார்பிடிட்டிஸ். அதாவது வந்து கோமார்பிடிட்டிஸ்னால் என்னென்னா அவங்களுக்கு வந்து இப்போ டிபி இருக்கும், கூடவே அதர் டிசீசஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HIV இந்த மாதிரி டிசீசஸும் இருக்கும். அதை தான் நம்ம வந்து கோமார்பிடிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஹை ரிஸ்க் என்விரான்மெண்ட்ஸ்லையும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லம் ஏரியாவில் வாழ்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே தே ஆர் மோர் வல்னரபிள் டு தி டியூபர்குலோசிஸ்.
ஸோ இதெல்லாம் நம்ம டார்கெட் பண்ணி ஏர்லி டிடெக்ட் பண்ணாதான் இப்போ இந்த கொண்டு வர போகிற புது ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம அதோட பெனிஃபிட்டை வந்து முழுசாக ரீப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த பல்முனரி டிபி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டிபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சைலண்ட்டாக உள்ளுக்குள்ளேயே இருக்கும், எந்த விதமான சிம்டம்ஸும் நமக்கு காட்டாது. அதனால் நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண மாட்டோம். இது வந்து ஈஸியாக எக்ஸ்ரே மூலியமாகவே நம்மளால் என்ன பண்ண முடியும், டயக்னோஸ் பண்ண முடியும். ஆனால் அது உள்ளுக்குள்ளேயே இருக்கிறனால எந்த விதமான சிம்டம்ஸும் காட்டாதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், டயக்னோஸ் பண்ணாமல் இருப்போம். அடுத்தது சிவியரான கண்டிஷனுக்கு வர்றப்ப தான் அதை கண்டே பிடிக்க முடியும். அப்போ அந்த மாதிரி இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ரே வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதுலேயும் இந்த போர்ட்டபிள் எக்ஸ்ரேஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அன்ரீச்சபிள் ரீஜியனுக்கு கூட நம்ம போய் இதை வந்து டிடெக்ட் பண்ணணும். வந்து இதுக்காக யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் டயக்னோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேபிட் மாலிகுலர் டெஸ்ட் இருக்குது. இது வந்து கன்வென்ஷனல் டெஸ்ட்டை காட்டிலும் இந்த ரேபிட் மாலிகுலர் டெஸ்ட் வந்து டைம் லெஸ் தான் எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கொண்டு வர்றது மூலியமா நம்ம பெனிஃபிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபேக்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவோட டிபி பர்டன் இந்த ஃபேக்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் இதை பாயிண்ட்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல் அண்ட் தேட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ இன்னைக்கு வந்து நியூஸ் பேப்பரில் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு பெருசாக எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ரீடிங் விட்டாலே போதும், அனாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் வந்து இல்லை. ஓகே, அதனால இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.